மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் எத்தனை தெரியும் என்று முதல்ல அறிஞ்சு கொள்வோம். ரெண்டாவது வந்து என்னென்ன மேம்படுத்தணும்னு ஆசைப்படணும்னு அறிஞ்சு கொள்வோம். 5 மணிக்கு பிறகு போனால் அந்த சன்ரைஸ் கொஞ்சம் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதுக்காக போகிறோங்க. பண்ணைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? பண்ணையில் இந்த டவுனை வண்டி ஒட்டி இருக்கிற இடங்கள்ன்றால, மற்றது இந்த பழைய புராதனத்தை சொல்கிற மாதிரி கோட்டையில் இருக்கிறதால இங்கே வரோம். முல்லைத்தீவுலேருந்து பண்ணைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இங்கே பண்ணைக்கு வந்தது வந்து கப்பல்ஸை பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் சும்மா நாங்கள் அங்கே தானே இருக்கிறது, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுமெண்டு இங்கே சுற்றி பார்ப்போம் அப்படின்னு வந்து ஜெஃப்னா சைட். இது இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இப்படி நிற்கிறேன். இதில் நிற்கிறேன்ற ஒரு நர்வஸ், அதான் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் அப்படி நிற்கிறேன் ஆடி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், அங்கேருந்து இங்கே ஒரு எல்லாருக்கும் மூலமாக தெரிய போகிறோம்ன்ற நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச சுற்றுலா இடங்கள்? பண்ணை, நல்லூர், கோட்டை. கேகேசி இருக்குது, கீழ்மலை இருக்குது, சென்னை முருகன் கோயில் இருக்குது, திக்கமங்கல் இருக்குது, நல்லூர் இருக்குது, பண்ணை இருக்குது. சமூக கருத்து சொல்லுவீங்களா சும்மா காமெடி சொல்லுவீங்க? சும்மா அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ரெண்டிங்கும் ஒவ்வொரு உண்டு மாற்றி மாற்றி போடுறது. டான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். நான் நேற்று வந்து டான் நியூஸில் ஒரு செய்தி ஒன்று பார்த்துருந்தேன். இந்த வருடம் சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி. அப்போ எனக்கு இன்றைக்கு யோசனை என்ன வந்துச்சுன்னால், இன்றைக்கு ஒரு வழிபோக்கன வழிப்பயணம் ஒன்று போயிட்டு வந்து இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்களை பற்றி கேட்போம். மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் எத்தனை தெரியும்னு முதல்ல அறிஞ்சு கொள்வோம். ரெண்டாவது வந்து என்னென்ன மேம்படுத்தணும்னு ஆசைப்படணும்னு அறிஞ்சு கொள்வோம். அப்படியே ஒரு வழிபோக்கனாக தான் இந்த வழிபோக்கன் அமையும். ஏனென்றால் வந்து முதலாவதாக நாங்கள் இருக்கும் இடத்தை வந்து மேம்படுத்துவதுதான் எங்களுக்கும் பிரயோசனம், எங்களை சார்ந்த மக்களுக்கும் வந்து பிரயோசனம். அது வாழ்வாரத்திலும் சரி, இல்லாட்டி எங்கள் இடங்களை நிறைய பேர் அறியக்கூடிய சரி, எங்கள் இடங்கள் ஏற்கனவே நிறைய பேர் அறிந்த இடங்களாக காணப்பட்டாலும் மேலதிகமாக நிறைய பேர் அறியப்பட வேண்டிய இடங்கள், சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக எங்களிடம் பெறணும்ன்றது எனது விருப்பமில்லை, உங்கள் அனைவரும் விருப்பமே. அதுதான் நம்மள சொந்த ஊரை கடத்ததான் பக்கத்து ஊர் என்பது எல்லாருமே கடைப்பிடிக்கணும். என்னென்னா இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த சுற்றுலாத்தலம் சம்பந்தமான சில விடயங்களை தான் வந்து நான் இந்த வழிபோக்கில் காண்பிக்க போகிறேன். இந்த வழிபோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ அண்மை காலங்களாக வந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர அதிகரிச்சிட்டு, அப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவருடைய யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் இருக்குது? கேகேஎஸ் பீச், மற்றது கடற்கோட்டை, மற்ற எங்கட இந்த கோட்டை யாழ்ப்பாண கோட்டை. இங்கே வந்து அதிக நேரம் பாரது, இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த இங்கே இப்போ பண்ணையில் நிற்கிறீங்க, இங்கே வந்து உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல நீங்கள் பொழுதுபோக்க வர்றதுக்கான காரணம் என்ன? சில வேலை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த வேலை பிரச்சனைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண ஒரு ஃபன்னாக இருக்கிறது. இங்கே ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு போகிறது. ஓகே, கேகேஎஸ் பீச்சுக்கு நீங்கள் போகிறதுக்கான காரணம் என்ன? கேகேஎஸ் பீச் வந்து எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் பண்டத்திரப்புலேருந்து பார்க்க, அங்கே போனால் அங்கே நிறைய பேர் வருவாங்க. அதோட கடற்கரையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கூட ஒரு 5 மணிக்கு பிறகு போனால் அந்த சன்ரைஸ் கொஞ்சம் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதுக்காக போகிறோன்னா. பண்டத்திருப்பில் எந்தெந்த இடங்கள் அழகான இடங்கள், இல்லாட்டி ஏதாவது கோயிலில் கூட நீங்கள் சொல்லலாம், எந்த இடங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்குது? பண்டத்திருப்பில் இன்னொரு பீச் இருக்குது, கெவின்னு சொல்லி மாதகள், அங்கே போகலாம். நான் பண்டத்திருப்புக்கு சந்தைக்கு தான் கூட வாரது. அதில் கடையில் சாப்பிட்றது, அலாம் ஃபுட்ஸ், மற்றது பின்னுக்கு அந்த வயல்வெளிக்கு போகிறோம் நாங்கள். இப்போ இந்த இங்கே இருக்க சுற்றுலா இடங்களை வந்து என்னென்ன மெருகூட்டினால் இன்னும் வந்து சுற்றுலா பயணிகள் வர்றது அதிகமாக இருக்கும்? இங்கே வந்து இப்போ மெருகூட்டணும்னு சொன்னால் முதல் பாதுகாப்பு வசதியை கொஞ்சம் மேம்படுத்தணும். மற்ற பெண்களுக்கான அந்த பாதுகாப்புன்னு சொல்லி பெண்களும் வருவாங்க. இந்த பெண்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லா பெட்டராக இருக்கும். மற்றது சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஃபோனோடு இருக்கிறாங்க. அந்த ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் வெளியில் கூட்டிகிட்டு வரணும். வெளியில் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த பண்ணைக்கு எத்தனை தரம் வந்துக்கிறீங்க? சொல்ல தெரியலை, நிறைய தடவை வந்திருக்கிறேன். இப்போ ஒரு 10 வருஷமாக அப்படி பண்ணை கிடைக்க வந்து போகிறது. கூடுதலாக நீங்கள் வார இடம் இந்த இடம்? கூடுதலாக வர இந்த பண்ணை தான். பண்ணைக்கு வந்தால் கூட மனது வந்து சந்தோஷப்படுது அப்படியா? ஆமாம், பண்ணை வந்து மிடில் இருக்கிறாங்க. மற்ற இதில் இருக்கிற வண்டியல் கடையில் இருக்கிற இறால் வடை, இந்த சிப்ஸுகள் அதில் வாங்கி சாப்பிட்றது, அப்படி பொழுது போகும். பண்ணை மாதிரி என்னோட இடத்தை உருவாக்கலாம்ல இந்த இடத்துல உருவாக்கலாம்?
நிறைய தடவை கேகேஎஸ் போகிறதால அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்யலாம். பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு சர்வதேச மைதானம் ஒன்று வேறு கிரிக்கெட்டுக்கு, அதுவும் கூட வேறு எப்படி இருக்குது? அது நல்ல விடயம்தான். என்ன இதில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இந்த இடத்த சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற நாமளும் வந்து ஒரு சர்வதேச மேட்சுக்கு மினக்கட்டு வெளியிடம் போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே வந்து பார்க்கலாம். அதோட பசங்க கூட பனைமரத்தில் ஏறுறதை தவிர்த்தா நல்ல. நன்றி. வணக்கம், உங்கள் சம்பந்தமாக சரி அறிவோம். வணக்கம், என் பேர் ரஜித், நான் நாச்சிமேலேருந்து வாரேன். ஓகே, உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு சுற்றுலாத்தலம்ண்டா இது முதல் ஞாபகம் வருது? முதலாவது ஞாபகம் வருது பண்ணை பூங்கா, அதை விட கஜூர்னா பீச், அந்த மாதிரி இடங்கள் ஞாபகம் வருது. ஓகே, நீ பண்ணைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? பண்ணையில் இந்த டவுனை வண்டி ஒட்டி இருக்கிற இடங்கள்ன்றதால, மற்றது இந்த பழைய புராதனத்தை சொல்கிற மாதிரி கோட்டையில் இருக்கிறதால இங்கே வர்றது. நாங்கள் கஜோனா பீச், கஜூர்னா பீச் வந்து கூடுதலாக டூரிஸ்ட் அங்கே வர்றது. மற்றது கடல் இருக்கிறதால சிறுவர்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டங்கள், அதனால் கேளிக்கைகளுக்கு அங்கே போகிறது. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 31. ஓகே, உங்களோட பார்வையில் கஜோனா பீச்சுக்கு இப்போ போகிற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வந்து குறைஞ்ச மாதிரி தோணுதா உங்களுக்கு? இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு தான். என்ன காரணமாக இருக்கலாம்? சீசன் சுற்றுலா பயணிகளோட இது குறைவு. இப்போ வேறு வேறு இடங்களில் இதுகள் சலுகைகள் கொடுக்குறதால அங்கே தாண்டி போடுறதால எங்களோட இதில் நம்ம கொஞ்சம் இது இல்லை, ஏன்னா மேம்படுத்தலாம் எங்களோட இதுகளை. சாட்டி கடற்கரைக்கு இப்போ போகிறதுக்கான சுற்றுலா பயண தொகை அதிகரிச்சு, அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் பிடித்தாங்கள கொஞ்சம் குறைவு போயில. சாட்டி கடற்கரை நீங்கள் கடைசியாக போனீங்க? நான் போய் ஒரு 7 வருஷம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை வந்து மிக மெருகூட்டப்பட்டு இருக்குது. இப்போ அண்மை காலங்களில் சில கடற்கரையை வந்து மெருகூட்டி கொண்டிருக்கணும். அதே மாதிரி தான் உங்களோட பார்வையில் இப்போ சுற்றுலா தலங்களை வந்து மெருகூட்டணும், நிறைய சுற்றுலா பயணிகளை கொண்டுறோம்னா என்னென்ன விடயங்களை செய்யணும்? அதான் கூடுதலாக சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு கொஞ்சம் கேளிக்கை இதுகளை, விளையாட்டு இதுகளும் மற்றது புதிய இதுகளை கொண்டு வந்தால் கொஞ்சம் எல்லாம் நாடி போவாங்க அந்த இடங்களுக்கு. பண்ணைக்கு வந்துட்டு திரும்பி போய்க்க நீங்கள் சந்தோஷமாக போவீங்களா? ஓ. என்ன காரணம்? இங்கே என்ன உங்களுக்கு வழங்கப்படுகிறது? இங்கே வழங்கப்படுறதுன்றதுல கொஞ்சம் வந்தோடனே சிறுவர்களை பார்த்தா மற்றது கூடுதலாக எங்களுக்கு இந்த மனநிறைவாக இருக்குது. இங்கே வந்து போகிறதுக்கு மெட்டாக்களோட இதுகளையும் பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம், விளையாட்டுகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை இங்கே வருவீங்க? வாரத்துக்கு 2 முறை வருவோம். நன்றி. வணக்கம், உங்கள் சம்பந்தம் சரி அறிவோம். என் பேர் நிலா, இடம் வந்து முல்லைத்தீவுலேருந்து வாரேன். முல்லைத்தீவுலேருந்து பண்ணைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இங்கே பண்ணைக்கு வந்தது வந்து கப்பிள்ஸை பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட், சும்மா நாங்கள் அங்கே தானே இருக்கிறது, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுமெண்டு இங்கே சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். ஜெஃப்னா சைட், யாழ்ப்பாண சைடில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றுலா தலங்கள் இதை பார்ப்பீங்க இடங்கள்? ஃபஸ்ட்டு பண்ண தெரியும், மெட்ட கோட்டை, வேறு கேகேஎஸ் பீச். ஓகே, உங்களுக்கு முல்லைத்தீவில் என்னென்ன இடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம்? சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி பீச். ஓகே, எனக்கு அங்கே சைட் பெருசாக அவ்வளோக்கா தெரியாது. மெட்டது வெட்டாப்பளை கோயில் போகலாம். ஆன்மீக ரீதியாக பயணிக்கிறேன்னா வெட்டாப்பளை கோயில் போகலாம். அண்மை காலத்துலலாம் அந்த இது என்னது பொங்கல் விழாக்கள் முடிந்தாங்க. ஓ, இப்போ தான் முடிஞ்சது. நீங்கள் ஒரு இடம் அங்கே போகிறீங்க? ஓ, ஒரு வருஷம் போகிறது. ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன, இப்போ சுற்றுலா தலங்களை மேம்படுத்தணுன்னா என்னென்ன மாதிரியான நடவடிக்கை செஞ்சால் நல்லா இருக்கும் உங்களோட பார்வையில்? ஓகே, இப்போ இங்கே வந்து பெரியாக்களை விட சின்னாக்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஃபோனுகளோட மினக்கறினோம். ஸோ என்னென்னா அம்மா அப்பா 2 பேருமே வந்து 6 மணிக்கு பிறகு தான் வேலை விட்டு வருவினோம். அதனால் இப்போ பார்க் வந்து இங்கே இருக்கிற அரசாங்கத்தின் பார்க் வந்து 6 மணியோட க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு ஓப்பன் ஆகிற மாதிரியான சிஸ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து ஃபோனுகளோட மினக்கிறது அதுகளெல்லாம் குறைஞ்சு பார்க்குகளில் வந்து தாய் தகப்பனோட இருக்குங்க. ரைட். ஓகே, உங்களுக்கு இலங்கையிலே பிடிச்ச இடம் எது? ஐயோ, அப்படியே இல்லை, எல்லா இடமும் ஓகே தான். இன்னும் நான் வெளியிடம் இன்னும் சுற்றி பார்க்க தொடங்க இல்லை, இனித்தான். ஸோ எனக்கு நீங்கள் முல்லத்துலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி என்னத்தில் வந்தீங்க? பஸ்ஸில் வந்து நாங்கள் எத்தனை மலத்தியால் பயணங்கள்? 2 hours அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பண்ணைக்கு வந்த சந்தோஷம் கிடைக்குதா உண்மையிலே? ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடன்றதுனால ஓகே, நைஸ். நைஸ், தேங்க்யூ. வணக்கம், உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம். வணக்கம் அண்ணா, என்னோடய பேர் வந்து விஷ்ணு, என் இடம் வந்து வேலையெடுத்துறேன்.
நான் வந்து கேமராமேன் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இப்போ என்னென்னா சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. என்னென்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி செய்ய வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்கு இவ்வளோ பங்களிப்பு இருக்கோ அதே அளவு பங்களிப்பு வந்து ஒரு கேமராமேனுக்கு இருக்குது, அதே அளவு பங்களிப்பு வந்து ஒரு எடிட்டருக்கும் இருக்குது. நிகழ்ச்சின்றது அனைவரையும் வழங்கிய நிகழ்ச்சி. அப்போ நாங்கள் இவர்கள் முன்னால் தெரிகிறோம்னோன்னா நிகழ்ச்சி எங்களை மட்டும் இல்லை, அது அவருடைய நிகழ்ச்சியும் தான். அப்போ நீங்கள் அங்கே இருந்து ஒரு நிகழ்ச்சியை எடுத்த நீங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு நேர்காணல் செய்ய போகிறீங்க, அதை பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்குது? என்ன சொல்கிறேன், இவ்வளோ நாளும் நான் என்ன சொல்கிறேன் கேமராமேன் இருந்தாடி அந்த பேக் சைட் தான் இருந்து நான் அதனாடி இது இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிற்கிறேன். இதில் நிற்கிறேன்ற ஒரு நர்வஸ், அதான் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நிற்கிறேன் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், அங்கே இருந்து இங்கே ஒரு எல்லாருக்கும் மூலமாக தெரிய போகிறோம்ன்ற நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ கேமராலேருந்து நீங்கள் நிறைய பேரை தெரியப்படுத்திருப்பீங்க, அப்போ கேமராவுக்கு பின்னாலேருந்து நிறைய பேரை தெரியப்படுத்த உங்களோட உணர்வு வந்து எப்படி இருக்கு? ஓகே, எனக்கு அது பிடிச்ச வேலை. எனக்கு பிடிச்ச வேலை வந்து கேமராமேன் வேலை தான். அதனாடி எனக்கு பிடிச்சி தான் செய்யுது நான் வேலை. ஆனால் எனக்கு என்ன ஒரு தடவை என்றாலும் மக்களுக்கு முன்னால் தெரியணுமென்ற ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அது உங்கள் மூலமாக இப்போ நிறைவேறிச்சு. அது நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா வந்து இந்த வழிபோக்கு நிகழ்ச்சி கூட என்னுடைய பங்களிப்பு எவ்வளோ அதே அளவு பங்களிப்பு வந்து கேமராமேனுக்கு எடிட்டருக்கு வந்து இருக்குது. இப்போ என்னென்னா நான் இங்கே நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் நீங்கள் எது எதை பார்க்குறீங்க? யாழ்ப்பாணத்தில் வந்து நல்லூர் லைப்ரரி இருக்குது, ஜெஃப்னா லைப்ரரி, அப்படி நிறைய கோயில்கள் இருக்குது தானே, வேலையுடத்துல அம்மன் கோயில், அப்படி நிறைய அவ்வளோ இடங்கள் பிடிக்கும் எனக்கு. ஓகே. உங்களோட பேரில் உங்களோட என்ன கருவில் சுற்றுலாத்தலங்கள் நான் கேட்குறேன், புனிதமான இடங்கள் ஆன்மீக இடங்களை தாண்டி சுற்றுலாத்தலங்களில் என்னென்ன நடவடிக்கை வந்து மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? கோவிலில் சில நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கோவிலில் என்னென்னு சொல்கிறது, கோவிலன்ற ஒரு புனிதமான இடம். அதில் வந்து சில பேர் செய்கிற தவறால் அது அந்த புனிதமே இழக்கப்படுது. குறிப்பாக என்னென்னு சொல்கிற லவ்வர்ஸ்ன்ட்டு சொல்லலாமே, எல்லா லவ்வர்ஸையும் அப்படி சொல்லலை. அது சில பேர் செய்கிற சில வேலைகளால் அந்த இடத்து இந்த புனிதம் கெட்டு போகுது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்வேன். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சுற்றுலா ஒரு ரிலாக்ஸுக்கு போகிற இடம்னா இந்த இடம்? நல்லூர் கோவிலை தான் சொல்லுவேன். பொதுவாகவே கோவிலை தான் சொல்லுவேன். ஓகே. நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் பொதுவாக ஆலயத்துக்கு எல்லோரும் வந்து ஆறுதலை தேடி ஒரு அருளை தேடி தான் போகிறது. நீங்கள் அங்கே போகிறதால என்ன மேட்ருங்க உங்களிடம் வர்றது? ஒரு மனது கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்கும். என்னென்னு சொல்கிறேன், எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், வீட்டில் டென்ஷன் இருக்கும், சில பர்சனல் லைஃப்பில் எக்கச்சக்கமாக டென்ஷன் இருக்கும். அப்போ கோவிலுக்கு போனால் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும், ஒரு மன அமைதி இருக்கும். அதுவே பெரிய விஷயம், அதுவே போதும். நீங்கள் பண்ணைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நாங்கள் எஃப்னாக்கு எங்கள் பைக் ரிப்பேருக்காக வந்தாங்க. அப்போ ஃப்ரெண்டு பண்ணைக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி சும்மா அப்படி போகும்போது அப்படியே வந்தது. உங்களோட பார்வையில் பண்ணை எப்படி இருக்குது? என்னென்னு சொல்கிறேன், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏண்டா மற்ற எல்லோரும் லவ்வர்ஸோட ஜோடியோடையாக வந்திருக்காங்க. நான் தான் டெய்லி எப்போ வந்தாலும் ஃப்ரெண்டோட தான் வரேன். அதை நினச்சி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். ஜாலியாக ஃப்ரெண்டோட அப்படி சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக மட்டாக்களை நக்கல் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு போக வேண்டிய. நமக்கு லவர் வர மட்டும் நம்பிக்கை இருக்கா? லவர் வர மட்டும் நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணிட்டேன். 80% ஓகே ஆகிட்டுது. இன்னொரு 20% ஓகே ஆனால் காணும். நன்றி. ஓகேண்ணா, தேங்க்யூ. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறிவு? எனது பேர் இனத்தனி, நம்மளத்தில் இருக்கிறேன். எனக்கு பேர் கோமன், நான் ஜெஃப்னாவில் இருக்கேன். ஓகே. உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச சுற்றுலா இடங்கள் அது? பண்ணை, நல்லூர், கோட்டை. வந்து கேகேசி இருக்குது, கீழ்மலை இருக்குது, சென்னதி முருகன் கோயில் இருக்குது, திக்கமங்கல் இருக்குது, நல்லூர் இருக்குது, பண்ணை இருக்குது. முல்லைத்தீவில் வந்தால் நாங்கள் எந்த இடங்களை சுற்றி பார்க்கலாம்? முல்லைத்தீவு பீச்சுக்கு வரலாம். இல்லாட்டிக்கு பீச்சில் என்ன காலமாக இந்த நுழைவாயெல்லாம் போட்டு நிறைய மேம்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீச் எப்படி இருக்குது? இப்போ சுற்றுலா பயணிகள் கூட இருக்குது. இப்போ உங்களை கேட்குற ஒரு கொமனான கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் பண்ணைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? பண்ணைக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டியும் பொழுதுபோக்கு எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்கும். சும்மா எல்லோரும் ஃபன் பண்ணது. இன்னும் என்னென்ன வசதிகளை மேம்படுத்தினால் சுற்றுலாத்தலம் இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவினோம்? சிறுவருக்கான அந்த விளையாட்டு இதெல்லாம் மேம்படுத்தி பாதுகாப்பான இதில் போட்டால் சரி, இந்த பயணிகளுக்கும் இடைஞ்சூறு இல்லாமல் போட்டால் சரி. ஓகே. நீங்கள் இப்போ முல்லைத்தீவுலேருந்து என்னத்தில் வந்த நீங்கள் இங்கே? நாங்கள் பஸ்ஸில். எவ்வளோ நேரம் டைம் உங்களுக்கு? 2 மணி நேரம். அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சா? அடிக்கடி யாழ்ப்பாணம் வர்றீங்க? ஓகே. உங்களுக்கு இலங்கையிலே பிடிச்ச இடம் இது? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். என்ன காரணம்? இங்கே வந்து சுற்றுலாக்குரிய இடங்கள் கூட இருக்குது, அதனால் பிடிக்கும். ஓகே. அண்மை காலத்தில் நான் உங்களை வெட்டாப்பிள்ளை அம்மன் கோயிலில் வந்து பொங்கல் இடம் பெற்று அதுக்கு நீங்கள் போனீங்களா? போனாங்க. அது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து சிறப்பாகி கொண்டே போகுது. நீங்கள் பார்க்க அதுக்கு வர்றதுக்கான பக்தர்களுடைய தொகை கூடுது. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து கடவுள் பக்தி தானே எல்லாம்.
ஓகே, நீங்கள் போய்க்கிறீங்களா வெட்டாப்பிள்ளைக்கு? இந்த வருஷம் போனேன். இந்த வருஷம் சனமும் கூடன்னு சொல்லி எல்லாம் சன இங்கே சனம் அதிகமாக வர பக்தர்கள் அதிகமாக வர ஆலயம் தான் பார்க்க. நல்லூரும் எனக்கு தெரிஞ்ச சன்னதி முருகன் கோயில் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு சினிமாக்களில் நாட்டம் இருக்கா? பார்ப்பேன் சார். விஜயண்ட படம் மட்டும் பார்ப்பேன். அண்மை காலமாக காந்தாரா, இட்லி கடை 2 படம் அதாவது பார்த்துட்டீங்களா? இல்லைப்பா. விஜயன் ராசிகரா? ஓகே, கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்போ என்னென்னா ஒரு கரூரில் நடந்த பிரச்சனை இருக்குல்ல, அதில் உங்களோட பேர் எப்படி இருக்குது? இப்போ வந்து ஒருத்தன் வளராண்டா நிறைய எதிரிகள் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நாங்கள் அந்த அவரை குத்துன்னு சொல்லல தானே, எல்லாமே தப்பாக தான் கேட்கணும். நாங்கள் பார்க்குற பார்வையில்லைன்னு எல்லாமே இருக்குது. விஜய் வந்த கடைசி படம் வந்து ஜனநாயகம் படத்தோட நிற்க போகிறது உங்களோட பேரில் எப்படி இருக்குது? கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காண்டி இல்லை இறங்கினபடியாக நாங்கள் ஒன்றும் செய்யலாம் தானே. அவர் உலகாலம் மக்களான அவரை காப்பாற்றினண்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். அப்போ அவர் மக்களை காப்பாற்றணும்னு கேட்க நாங்கள் அழுது புலவி ஒன்றும் செய்ய போகிறதில்ல தானே. உங்களோட பார்வையில் 2026ஆம் ஆண்டு விஜய் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார்? எனக்கு தெரிஞ்சு 100% ஆவார் நம்பிக்கை. அவருடைய இறுதி படம் வந்து ரிலீஸ் ஆக விடுவினமா விட மாட்டோமா? விடத்தான் வேணும். விடாட்டி ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டினோம். கட்டாயம் விடத்தான் வேணும். ஓகே, நன்றி. உங்களுக்கும் நன்றியா. நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறியுமோ? நான் வெல்வெட்டித்துறையிலேருந்து வரேன். எனது பேர் ஆர்த்திகன். யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச சுற்றுலாத்தலம் ஏதாவது சொல்லுவீங்க? பண்ணை, மற்ற கோட்டை, மற்ற கேகேஸ், மற்ற பீச். கேகேஎஸ் பீச் உங்களுக்கு பிடிச்சது காரணம் என்ன? கேகேஸில் சும்மா படியலாக நான் ஃபன் பண்ணுறேன். ஓகே, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து டிக்டாக்ல ஈடுபாடு இருக்குன்னு சொல்லி. உங்களை டிக்டாக்ல வந்து என்ன ஈடுபாடு வந்து? டிக்டாக்கில் முதல் கொரோனா டைமில் அண்ணா சும்மா செஞ்சது, நானும் அண்ணா சேர்ந்து ஃபன்னாக தான் செஞ்சது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணினேன். நான் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது உங்களுக்கு? இப்போ கிட்டத்தட்ட 19K ஃபாலோவர்ஸு கிட்ட, 19-20 ஃபாலோவர்ஸ். ஓகே, இப்போ கேகேஸுக்கு நீங்கள் இப்போ தான் போகிறீங்களா இல்லாட்டி முதல்லேருந்து போய் கொண்டிருக்கீங்க? முதல்லேருந்து போயிடுறேன். என்ன வேறுபாடு பார்க்குறீங்க ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கேகேஎஸ் பீச்சில்? அங்கே கடையில் வந்திருக்கு. மற்ற சனம் வெளிநாட்டிலேருந்து வர ஆக்கள் அப்படி வந்துட்டு பின்னி நாங்கள் சும்மா போய் பாட்டு போட்டு ஆடுறது, கூத்து பண்ணுறது, சும்மா படியலாவே ஃபன் பண்ணுறேன். ஓகே, உங்களோட டிக்டாக்ல நீங்கள் யாழ்ப்பாணம் சுற்றுலாத்தலங்களுக்கு காண்பிச்சுக்கிறீங்களா? கோட்டையை காமிச்சிருக்கோம். மற்ற பண்ணையும் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம். உங்களோட வீடியோஸில் எது கூட ரீச் ஆகிறது? என்ன சம்மந்தமான படங்களை போட்டால் கூட ரீச் ஆகும்? ரீச் ஆகுதுன்றா காமெடி தான், ஃபன். காமெடி சமூக கருத்தை சொல்லுவீங்களா சும்மா காமெடி சொல்லுவீங்க? சும்மா அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ரெண்டிங்கும் ஒவ்வொரு ஒன்று மாற்றி போடுறது. ஓகே, அப்போ அதுதான் நீங்கள் மெயினாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுதான் இடக்கிட ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி. ஓகே, பண்ணை எப்படி இருக்குது? பண்ண ஓகே, நல்லா இருக்குது. மற்ற என்ன லவர்ஸ் தான் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு லவ் இல்லையா? எங்களுக்கு இருக்குது. என்ன எங்கள் வீட்டை ஓகே, அவங்க வீட்டை ஒன்றும் சொல்லல, பார்ப்போம். ஓகே, இன்னொரு கேள்வி உண்டு. நீங்கள் வந்து டிக்டாக் செய்கிறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஆனால் ஏன் கேமரா கண்டு ஓடினீங்க? தன்னடக்கம். நன்றி. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக வந்து எனக்கு ஒரு விடயம் வந்து ஒரு கேமராமேன் ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ தந்திருந்தார். அவர் அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தார். உண்மையில் ஒரு நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக அமைகிறதுக்கு முழுமையான காரணம் வந்து தொகுப்பாளரோ இல்லை அந்த நிகழ்ச்சி எடிட் பண்ணுறோ இல்லை, அனைவரையும் சேர்ந்த உழைப்பு தான். கேமராமேன், தொகுப்பாளர், அதே நேரம் வந்து எடிட் பண்ணுறவர் சேர்ந்த உழைப்பு தான் இந்த நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெற்றி பெறுற காரணம். எனக்கு வந்து டேனுசன் வந்து முதல்ல வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருந்தார். இப்போ ராஜ்குமார் வந்து செஞ்சுருந்தார். அவர்கள் நிறைய விடயங்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்காக அர்ப்பணிப்பாக செஞ்சுருந்தேன். கடைசி நிகழ்ச்சியில் கூட நல்ல ஒரு விடயத்தை எனக்கு செஞ்சுருந்தார். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வழிபோக்கல் உங்களை சந்திக்கும் வரை உங்களை உங்கள் வழிபோக்கம் செய்வேன். நன்றி, வணக்கம்.